குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்திய விமானப்படையின் ரஃபேல் போர் விமானத்தில் பயணிக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் ரஃபேல் விமானத்திலே தற்பொழுது பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் விமானத்திலே குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். இதற்கு முன்பாக 2023ஆம் ஆண்டிலே சுகோய் 30 ரக போர் விமானத்திலே குடியரசுத் தலைவர் அவர்கள் பயணம் செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்போது ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்கின்றார். இதே போன்று முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் APJ அப்துல் கலாம் அவர்களும் பிரதிபா பாட்டீல் அவர்களும் போர் விமானங்களில் பயணம் செய்து அப்பொழுதெல்லாம் சுகோய் போர் விமானம் தான் நம்மிடம் இருக்கக்கூடிய வலிமையான போர் விமானமாக இருந்தது. எனவே பிரதிபா பாட்டீல், அப்துல் கலாம் உள்ளிட்ட முன்னாள் குடியரசுத் தலைவர்கள் அந்த சுகோய் விமானத்திலே பயணம் செய்து போர் விமானத்தை இயக்கக்கூடிய அந்த போர் விமானிகள் மற்றும் அவர்கள் மட்டுமே பயணம் செய்து விமானப்படையினருக்கு உற்சாகத்தை வழங்கியிருந்தார்கள். அதே போன்று இந்த ரஃபேல் போர் விமானத்திலே தற்பொழுது உலகத்தினுடைய அதிநவீன சிறந்த விமானங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்திய விமானப்படையினுடைய முதுகெலும்பாக பார்க்கப்படக்கூடிய ரஃபேல் போர் விமானத்திலே குடியரசுத் தலைவர் அவர்கள் இன்று இந்த பயணத்தை மேற்கொள்கின்றார். குறிப்பாக இந்த ரஃபேல் போர் விமானம் என்பது தற்பொழுது இந்தியா மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக்கியிருந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்பது பாகிஸ்தான் நாட்டுக்குள் இருந்த பயங்கரவாத முகாம்களில் துளையிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு விமானமாக இந்த ரஃபேல் போர் விமானம் இருக்கின்றது. ரஃபேல் மூலமாகத்தான் நம்முடைய ஏவுகணைகள் பொருத்தப்பட்டு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை என்பது பாகிஸ்தான் நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய விதமாக அந்த பயங்கரவாத முகாம்களை மொத்தமாக தாக்கி அழித்திருந்தது இந்திய வான்படை. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது அதே ரஃபேல் போர் விமானத்திலே குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். எனவே வழக்கமான நடைமுறைகளின்படி குடியரசுத் தலைவர்கள் போர் விமானங்களில் பயணம் செய்து விமானத்துறையினருக்கு ஒரு உற்சாகத்தை வழங்குவது, விமானப்படை வீரர்களை அவர்களுடைய சேவையை பாராட்டக்கூடிய வகையிலாக பயணம் செய்வது என்பதையும் கடந்து இந்த முறை ரஃபேல் போர் விமானத்திலே குடியரசுத் தலைவர் அவர்கள் பயணம் செய்வது என்பது பாகிஸ்தான் நாட்டுக்கு எதிராக நாம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையினுடைய வெற்றிக்கு பிறகாக அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த ரஃபேல் போர் விமானத்தில் அவர் பயணம் மேற்கொள்வது அந்த சிந்தூர் நடவடிக்கையில் ஈடுபட்ட ராணுவ வீரர்களுக்கும் ஒரு உத்வேகம் தரக்கூடிய நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்திய வான்படைக்கு சொந்தமான இந்த விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்திலே தற்பொழுது பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் குடியரசுத் தலைவர் அவர்கள். இதற்கு முந்தைய குடியரசுத் தலைவர்களை காட்டிலும் ரஃபேல் என்கின்ற ஒரு அதிநவீன போர் விமானத்தில் அதிவேகத்தில் பயணிக்கக்கூடிய விமானத்தில் பயணம் செய்த குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு அவர்கள் இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.